ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரப்போகிற எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுங்க. மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு காரணம் நம்ம மயிலு தான். நம்ம மயிலுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மயிலு மட்டும் சரி ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஹேண்ட்பேக்கில் போயிட்டு சீப்பை தேடினாங்க பார்த்தீங்களா. அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிப்பு தேடும் போது பெருசாக ஒரு டப்பா மாட்டுச்சு. அதை பார்த்துட்டும் அவங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது பயங்கரமான ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ரீச் ஆகல. திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மல்லிக்கு. ஆமாங்க, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோவிலில் எல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இருந்தால் கூட எல்லாரும் சாப்பிட்டு சமாதியாக இருந்திருப்பாங்க. நம்ம மயில் திரும்பவும் கால் பண்ணி மல்லிக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது என்னன்னா, இந்த மாதிரி உன்னோட ஹேண்ட்பேக்கில் கெமிக்கல் ஒன்று இருக்கேக்கா, அது பயங்கரமான பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது கெமிக்கலா, என்ன கெமிக்கல்னதும் பாய்சன், பயங்கரமான பாய்சன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. நம்ம மல்லி பயங்கரமாக கிளிக் ஆகிடுது அவங்களுக்கு. ஓஹோ, நம்ம பேக்கில் வச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுடரோட வேலையாக தான் இருக்கும். பாய்சன்னா என் மேலே பழி போட்டுட்டு இந்த பொங்கலில் பாய்சன் கலந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மனோகருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த மல்லி சொல்கிறாங்க, அந்த வேலையை முடிக்க சொல்லி. மனோகரும் அந்த கெமிஸ்ட்ரி லேபோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த சுடர் கெமிக்கல் வாங்கினா அதே இடத்துக்கு போயிட்டு விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் யார் வாங்கினாங்க அப்படின்றத ரேணுகாவோட, அதாவது இந்த சுடரோட போட்டோவை நம்ம மனோகர் அவங்க கிட்ட காமிச்சாங்க அப்படின்னா தெளிவாயிடும். ஆமாம், இவங்க தான் வாங்கினாங்க, பேர் மல்லின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அப்படின்னு தெளிவாயிடும். பொய் சொல்லி தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம மல்லி சொல்லிடுறாங்க, அதாவது கோவிலில் வச்சு சொல்லிடுறாங்க, இந்த பொங்கலில் பாய்சன் கலந்துருக்கு, இந்த சுடர் தான் எல்லாரையும் கொல்லணுன்றதுக்காக பாய்சன் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த கதிரேசன் நிஷா நம்ப போகிறதில்ல. ஆனால் விஜய்க்கு தெரியும் மல்லி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி நிரூபிக்கிறது, ஆதாரம் எதுவும் இல்லை. அதுக்காக தான் மனோகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம மல்லி. ஆனால் அந்த இடத்துல நிரூபிக்கணுமே, என்ன பண்ணுறது, நம்ம மல்லி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கலை எடுத்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கமடைய போகிறாங்க. நம்ம விஜய் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அங்கே போனதோ டாக்டர் சொல்லுவாங்க, இவங்க பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, போலீஸை வர வச்சு கையும் களவுமா இந்த சுடரை பிடிச்சி கொடுக்க போகிறாங்க. ஜெயிலில் போய் கழி திங்க போகிறாங்க சுடர். அதாவது அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ண சுடர் கடைசியில் அதாவது தன்னோட தலையிலே மண்ணாளி போட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த பிளானில் சுடர் தான் பக்காவாக சிக்க போகிறாங்க ஆதாரத்தோட. நம்ம விஜயும் மல்லியும் ஆதாரம் கிடைக்கலன்னு எவ்வளவோ போராடிட்டு இருந்தாங்க. கடைசியில் சுடரை சூப்பரான பிளான் போட்டு கொடுத்து சுடரை நான் தான் சுடர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை விஜய்க்கு கொடுக்க போகிறாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் உண்மை தெரிய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.